கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வேதனையோட, துக்கத்தோட, கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? நான் அநேக ஜெபம் பண்றது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? ஒரு நல்ல வேலை கிடைக்கல, குடும்பத்துல ஒரே பிரச்சனை, போராட்டம், ஒரு சமாதானம் இல்லை, சரீரத்துல பலவீனம் இருக்கு, எனக்கு அதுல ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது, திருமண தடையா இருக்கிறது, ஊழியம் செய்யறேன் ஆனா ஊழியத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, ஆத்துமாக்கள் வரல, என் எதிர்காலம் என்னவா முடியுமோ அப்படி என்று சொல்லி அநேக கவலைகளோடு கூட, பாரத்தோடு கூட இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இன்று அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி, எல்லாம் இன்று மாறும். கடைசியா உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்று அப்பா உங்களுக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜோப் 23rd chapter verse 14. எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு அப்பா என்ன குறித்து வைத்திருக்கிறாங்களோ அது நிச்சயமாய் நடக்கும். எந்த தடைகள் வராது, ஒன்று வராது, நிச்சயமாய் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் மாற்ற எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. அப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேகம் அப்பா கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24. ஐசாயா 14 chapter verse 24. நான் நிர்ணயித்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்றார். காலை நேரத்துல அப்பா ஆணையிட்டு சொல்றாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். அப்பா உங்க வாழ்க்கையில என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாங்களோ அது நிச்சயமாய் நடக்கும். அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. நான் நிர்ணயித்தபடியே நடக்கும் என்று சொல்லுகிறார். அதிலே 27 பாருங்க, verse 27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்து இருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை யாராலையும் இனி மாற்றவே முடியாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒன்றும் செய்யவே முடியாது. உங்களுக்கு விரோதமா என்ன மந்திர தந்திர கிரியைகளை என்ன செய்தாலும் யாராலும் இனி தடுக்க முடியாது. அப்பா உங்களை ஆசீர்வதிக்க முடிவு செஞ்சுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் அப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. அவர் நிர்ணயித்தபடியே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும். அதே யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜோப் 23:10ல, நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு சொல்லுகிறார், நான் போற வழி, நான் இந்த பிரச்சனையில போறேன், நான் போராட்டத்துல போறேன், எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவருக்கு ஒரே நாள்ல பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, ஒரு சொத்து சோகம் எல்லாம் ஒரே நாள்ல அழிந்து போச்சு. அந்த ஊர்லயே அவர் தான் நம்பர் 1 செல்வந்தர். எல்லாம் ஒரே நாள்ல போச்சு. அப்படி அவ்வளவு காரியங்கள் போகும் பொழுதும் யோபு 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள் வரும் பொழுதும் அவர் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி 23:10 யோபுல அப்பா சொல்றாங்க. யோபு சொல்ற, நான் போகிற வழி அப்பாவுக்கு தெரியும், அவர் என்னை சோதித்த பின். அப்பா சோதிக்கிறதற்கு பொல்லாங்கனால சோதிக்க மாட்டார். யாக்கோபுல அப்பா சொல்லியிருக்காங்க, பொல்லாங்கனால அவர் சோதிக்க மாட்டாரு. என்ன பாக்குறாங்க, அதுல என்ன சோதிக்கிறது, அந்த வார்த்தை ஏன் அங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா பார்ப்பாங்க, என் பிள்ளைகள் உண்மையா என்னிடத்துல அன்பு வைத்திருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு அநேகர் அற்புதங்கள் அடையாளத்துக்கு மாத்திரம்தான் ஏசப்பாட்ட வராங்க, உண்மையான அன்பு அவர்களிடத்துல இல்ல. ஆபிரகாம கூட பாத்தீங்கன்னா, அப்பா பிள்ளையை பலியிட கொண்டு வா என்று சொல்கிறார். அப்பா நரபலி கேட்கிற தேவனா? இல்லை. அப்பா பாக்குறாங்க, நீ என் மேல அன்பு வைத்திருக்கியா, உன் பிள்ளை மேல அன்பு வைத்திருக்கிறியா என்று சொல்லி பார்த்தாங்க. அந்த சோதனையில அவன் ஜெயிச்சான். ஆமா, என் பிள்ளையை விட நான் உங்களிடத்துல அன்பா இருக்கேன். இன்னைக்கு அதே சோதனை தான் உங்களுக்கு. என்ன சோதனை? குடும்பத்துல இருக்கிற எல்லாரை விட யார் மேல நீங்க அன்பா இருக்கிறீங்க? அப்பா மேல அன்பா இருக்கிறீங்களா? அப்பா அதை தான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க அவரிடத்துல அன்பா இருக்கணும்னு தான் அப்பா எதிர்பார்க்கிறாங்க. அந்த சோதனை, அதுல ஜெயித்த பின் பொன்னாக அப்பா உங்களுடைய வாழ்க்கையை பொன்னாக ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று
சொல்லுகிறார். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனம். ஐசாயா 42:16. அதுல பார்த்தோம்னா அப்பாவோட வார்த்தை அருமையா சொல்றாங்க. குருடர்களே அவர்கள் அறியாத வழியில நடத்துகிற தேவன். நம்ம அப்பா அருமையாய் நடத்துகிற தேவன். குருடர்களுக்கு வழி தெரியுமா? தெரியாது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு தெரியல, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்குது, நான் எப்படி இதுல இருந்து விடுதலை வருவேன்னு தெரியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்க அறியாத வழியில அப்பா உங்களை நடத்துவார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு இருளா இருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்றாங்க, நான் கைவிட மாட்டேன். இன்னைக்கு மனுஷங்க கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், சொந்தக்காரங்க கைவிடலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, நான் கைவிடாத தேவன். ரோமர் 11 அதிகாரம் 33 வசனம். ரோமன்ஸ் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்பாவோட வழியை யாரும் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய காரியங்களை அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாங்க. அவர் செய்ய போறதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, கிரகிக்க கூட செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வேன் என்று சொல்றாங்க. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 39 வசனம். Acts 5th chapter verse 39. இங்க கமாலியேல் சொல்லுகிறார், தேவனால் உண்டாயிருந்தது, ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. சீசர்களை அழிக்கணும்னு சொல்லி அவங்க பெரிய திட்டம் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க கமாலியேல் சொல்லுகிறாரு, இது தேவனால உண்டாயிருந்தா நீங்க என்ன செஞ்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அதுதான் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கும் சொல்றாங்க. அப்பா உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்க அந்த திட்டத்தை ஒருவனாலும் எந்த ராஜாவால கூட அழிக்க முடியாது. எந்த கிரியைகள், எந்த அசுத்த வல்லமைகள், எந்த மாந்திரிக கட்டுகள்னாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம். ஹீப்ரு 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. அப்பா மேல வைத்திருக்க அந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க. அப்பா எனக்கு செய்வாங்க. அப்பா கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மீண்டும் மீண்டுமாய் சொல்லி நீங்க உறுதியா இருங்க. அப்பா என்ன வாளாக்காம தலையாக்குவாங்க, நான் கீழாகாமல் மேலாவேன்னு சொல்லி அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகள் அப்பா என்ன மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அதுல உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அப்பா உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் இன்னைக்கு யோபு 23:14 பார்த்தோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவர். அது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதே யோபு 42 அதிகாரம் 2 வசனத்துல சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதுல 10வது வசனத்துல யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது யோபுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுதான் அங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற. இன்னைக்கு நான் பிரச்சனையில இருக்கிறேன், இன்னைக்கு நான் போராட்டத்துல இருக்கிறேன், என்னுடைய சொத்தெல்லாம் போச்சு, என் ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு, என்னுடைய பிள்ளைகள் மரித்து போனாங்க, எல்லாம் போச்சு. ஆனா எனக்கு குறித்ததை அப்பா நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த 42 அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அப்பா கொடுத்தாங்க. இந்த காலை நேரத்தில் அதே தான் அப்பா உங்களுக்கு சொல்றாங்க. விசுவாசத்துல உறுதியா இருங்க, உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வருகிறது. இன்றைய தினமே அப்பா உங்களுக்கு அதை செய்ய போகிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல பாவ முடியாது பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான முடிய பிள்ளைகள் எல்லாருக்கும் இப்போது நீர் அற்புதத்தை செய்றீங்கப்பா. கண்ணீரோடு கூட பாக்குறாங்க. என் பெற்றோர் என்னை திட்டாங்க, என் பிள்ளைகள் திட்டாங்க, சொந்தக்காரங்க திட்டாங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களால அழுகைய அடக்க முடியாம அழுது கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களை திட்டும் பொழுது வேதனையோடு கூட இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், யாரும் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியாது. அதனால்தான் அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும்
நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். இன்று கலங்கி கொண்டு பார்த்திருக்கிற உங்களுக்கு தான் சொல்றாங்க, யாரையும் நம்பாதீங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும். நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசை வந்து, யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் திட்டினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாய் பேசினார்களோ, அவர்களுக்கு முன்பாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சிலர் எனக்கு பெற்றோர்கள் வியாதியா இருக்காங்க, பிள்ளைகள் வியாதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவுடைய தழும்புள்ள கரம், நீங்க யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்க மேல இப்பொழுதே அப்பாவோட தழும்புள்ள கரம் அப்பா நீங்க வைக்கிறதுக்காக, உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, மறிக்கிறதுக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர். சில பிசாசோட போராட்டத்தினால, சில மாந்திரிகங்களை ஏவி விட்டதுனால உங்களுக்கு இந்த பலவீனம் வந்திருக்கிறது. இப்பொழுதே அப்பாவோட அக்கினி இறங்கி அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறதுக்காக, இந்த தடைகளை உடைத்து போடுகிறதுக்காக நன்றி அப்பா. மரித்தோரும் உயிரோடு எழும்புகிற அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதுக்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. வேலை இல்லாம பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அருமையான வேலையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. என் எதிர்காலம் என்னவா ஆகுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு பார்த்திருக்கிற பிள்ளைகள் அற்புதத்தை செய்றீங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த குழப்பத்தை எல்லாம் எடுத்து போட்டு குடும்பத்துல சமாதானத்தினால் இப்போது நீங்க நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க, திருமணம் நடக்கவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் திருமண ஏற்பாடுகளை நீரே ஒழுங்கு செய்கிறீர். உங்களுடைய வார்த்தையின்படி மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவளுக்கு உண்டாக்கி நீர் தருகிறதுக்காக நன்றி தகப்பனே. பிரெக்னெண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதத்தை செய்து நல்ல சேஃப் டெலிவரி கொடுக்கிறதுக்காக நன்றி. பிசினஸ் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீரப்பா. அந்த பிசினஸை பிளரிஷ் பண்ணுகிறதுக்கான எல்லா தடைகளையும் உடை தருகிறதுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் இந்த நொடி உங்க பிள்ளைகளை அப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. என் பிள்ளைக்கு இந்த வியாதி இருக்குதே, ஒரு விடுதலை வேணுமேனு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிள்ளைய அப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இனி உங்க பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்பொழுது அப்பாவோட தழும்புல கரம் பிள்ளையை தொடுகிறதுக்காக, இந்த நொடியே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். உடனே உங்களுக்கு ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சான்னு சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.